போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஸோ டிஎன்பிஎஸ்சி ப்ளஸ் லேப் அசிஸ்டண்ட்டுக்கு நம்ம ஃபுல்லாக வந்து பார்க்கலாம்னு. ஸோ அந்த வரிசையில் வந்து பார்த்திங்கன்னா 6th-லேருந்து 9th வரைக்கும் பாலிட்டி வந்து நம்ம ஃபுல்லாக எல்லா லெசன்ஸுமே நம்ம வந்து டீச் பண்ணி போட்டுட்டோம். ஸோ மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 6th-லேருந்து 12th வரைக்கும் என்னென்ன லெசன்ஸ் படிக்கணும், ஸோ ஷெடியூலும் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஸோ யாரும் பார்க்கலன்னா வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் ஆட் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம லேப் அசிஸ்டண்ட்டுக்கும் 6th-லேருந்து 10th வரைக்கும் என்னென்ன லெசன்ஸ் படிக்கணுன்றதை நம்ம சொல்லியாச்சு. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 2A ப்ளஸ் குரூப் 4க்கு நம்ம 6th-லேருந்து 10th வரைக்கும் என்னென்ன லெசன்ஸ் படிக்கணும், ஸோ எப்படி படிக்கலாம்ன்ற மாதிரி நம்ம வந்து ஒரு ஷெடியூல் போட்டு ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா திருப்பி வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதா சொல்லியிருந்தோம். ஸோ நிறைய பிரச்சனை இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புக்கு இல்லாமல் புக்கில் இருந்து இருக்க கண்டென்ட்டை எடுத்து கரெக்டாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டானது புரிதலோட, அதாவது வந்து பார்த்திங்கன்னா கூட அனிமேஷன் வீடியோவோடு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லேப் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ சயின்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனியாக செப்பரேட்டாக மெட்டீரியலை ரெடி பண்ணி ஸோ அந்த மாதிரி நம்ம படிக்க போகிறோம். ஸோ எப்படி மெட்டீரியல் இருக்க போது, ஸோ டிஎன்பிஎஸ்சி எப்படி கொண்டு போக போகிறோம், ஸோ அதாவது பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி, கரண்ட் அஃபேர்ஸ், மேக்ஸ், இதுக்கு எப்படி நம்ம கொண்டு போகலாம், ஸோ லேப் அசிஸ்டண்ட்டுக்கு எப்படி கொண்டு போகலாம், ஸோ இது எல்லாமே வந்து இந்த வீடியோவில் கிளியராக பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து வீடியோஸ், அதாவது வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் வந்து புக்கை வந்து அப்படியே ரீட் பண்ணி லைன் பை லைனாக வந்து நம்ம படித்தா வந்து ரொம்ப ட்ரையாகவும் இருக்கும். ஸோ புக்கை ரீட் பண்ண ஃபீல் தான் இருக்கும். ஸோ எக்ஸ்பெஷலி வந்து ஒரு டீச்சிங் ஃபீல், அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு போர்டு வீடியோ மாதிரியோ இல்லைனா வந்து ஒரு இனோவேட்டிவாக உங்களுக்கு புரிகிற மாதிரியோ இருக்காது. ஸோ புக்குன்னும் போது வீடியோவும் லென்த்தாக இருக்கும், உங்களுக்கு புரிதலுக்கும் கஷ்டமாக இருக்கும். ஸோ எப்படி இருக்க போகுதுன்றதை நீங்கள் வந்து வீடியோ பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ என்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ அதை வந்து நம்ம கொடுத்துருப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதாவது இப்போ நிலைமயம்னா எப்படி இருக்கும், ஸோ அதுக்கு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீடியோ எப்படி கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நிலைமயத்துக்கு வந்து ஒரு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து எப்படி இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா புரிதலோடு நம்ம படிக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா கூட வந்து வீடியோவை வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்லைடாக இருக்கும்போது வந்து உங்களுக்கு புரிகிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூடவே இந்த பாலிட்டியில் வந்து 6th-லேருந்து 9th வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 10th வந்து நிறைய பேர் அப்லோட் பண்ண சொல்லியிருந்தீங்க. இன்றைக்கி இல்லைனா நாளைக்கு மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது டுடே நைட்டுக்குள்ளே வந்து ஃபஸ்ட்டு லெசன், அதாவது 10th-ல் ஃபஸ்ட்டு லெசன் அப்லோட் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா மார்னிங் கண்டிப்பாக வந்து வீடியோ அப்லோட் ஆகிடும். ஸோ இதெல்லாம் ரெடி பண்ணுறது அதுக்காக தான் வந்து டைம் டிலே ஆகும். ஸோ இயக்கத்தில் நிலைமம்னா ஸோ அது புரியறதுக்கான ஒரு வீடியோஸ், ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ திசையில் நிலைமம்னா நீங்கள் வந்து புக்கில் வந்து படிக்கும்போது உங்களுக்கு புரியாது. ஸோ இந்த மாதிரி ஒன்றுத்துக்கும் வந்து ஒரு எக்ஸாம்பிளோட, ரியல் டைம் எக்ஸாம்பிளோட நம்ம படிக்கும்போது ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஸோ ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இனோவேட்டிவாக நம்ம தான் வந்து புதுசாக நம்ம வந்து ஒரு ரெடி பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதாவது வந்து வேறு ஏதாவது சஜஷன் இருந்தாலும் நீங்கள் வந்து மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 10th-லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வீக்குக்கான ஷெடியூல் வந்து பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி ஈவினிங் முடிஞ்சால் வந்து நான் ரிலீஸ் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் அதில் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸ் ப்ளஸ் மேக்ஸ் ப்ளஸ் அதாவது வந்து பார்த்திங்கன்னா சோசியல் சயின்ஸும் வந்து கவர் ஆகிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வரலாம். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 10th-ல் வந்து ஒரு 2 லெசன் இல்லை ஒரு 3 லெசன் வந்து ஃபஸ்ட்டு வீக்குக்கு வந்து கரெக்டாக ஷெடியூலில் போட்டு ஃபஸ்ட்டு வீக்கில், அதாவது இந்த ஃபஸ்ட்டு வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா 10th-ல் வந்து நம்ம இன்னும் பாலிட்டி வந்து கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்கும். ஸோ அதையும் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். லேப் அசிஸ்டண்ட் வந்து இந்த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 யூனிட்லேருந்து 3 யூனிட் படித்தா போதுமானது. அதுவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த்தாக இருக்கும், நிறைய கான்செப்ட் நம்ம புரிய வேண்டியதாக இருக்கும். ஸோ அதால் வந்து லேப் அசிஸ்டண்ட்னும் போது கொஞ்சம் புரிஞ்சு படித்தா தான் வந்து மார்க் வந்து அதிகமாக எடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாகவே நம்ம வந்து பிபிடி வந்து ரெடி பண்ணியாச்சு. இனிமேல் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ மைக் ப்ராப்ளமாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்லைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணுறது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று சிஸ்டம் வந்து ப்ராப்ளம் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து டிலே ஆச்சு. அதுவும் இல்லாமல் ஆனுவல் பிளானரும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிலே ஆனதால் சரி இந்த 120 days பேட்சை வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் நெருக்கத்தில் வச்சுக்கலாம். ஸோ இப்போயே நம்ம ஸ்டார்ட் பண்ண வேணான்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி கேட்டுகிட்டே இருந்ததால் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. லேப் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா முழுக்க இனிமேல் வந்து வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும், நிறைய ஷார்ட்கட் வீடியோ. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா சோசியல் சயின்ஸில் வந்து
கரெக்டாக டிஎன்பிசி சிலபஸில் என்னென்ன லெசன்ஸ் படிக்கணும்னு நம்ம சொல்லியாச்சு. ஸோ அது வரிசையில் வந்து பார்த்திங்கன்னா வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து 10th ஜியாகிரஃபியை நம்ம பார்த்துடலாம். கூடவே வந்து பார்த்திங்கன்னா இந்த சயின்ஸும் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ சயின்ஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து ஸ்லைட்ஸ் மூலிமா தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளோட தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வேறு ஏதாவது வந்து உங்களுக்கு ஐடியாஸ் இருந்தாலும் சொல்லுங்கள், கண்டிப்பாக அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அதேமாதிரி மேக்ஸுக்கும் 6th இருந்து 10th வரைக்கும் என்னென்ன லெசன்ஸ் படிக்கணும்னு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். கரண்ட் அஃபேர்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் வந்து ஒரு 2 பேப்பர் வந்து நீங்கள் ரீட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி ரிலீஸ் ஆகக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது. மனோரமா அந்த புக்கு வாங்கி படிக்கலாம். அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட் பண்ணக்கூடிய வெப்சைட்டை ஃபாலோ பண்ணலாம். எஸ்பெஷலி வந்து தி இந்து பேப்பரும் வந்து பார்த்திங்கன்னா தினமணி பேப்பர் வந்து ரீட் பண்ணுங்கள். அதுவே வந்து போதுமானது. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 கொஸ்டின்லேருந்து 20 கொஸ்டின் வரையும் கேட்குறாங்க இப்போலாம். கண்டிப்பாக கரண்ட் அஃபேர்ஸ் வந்து படிக்காமலாம் போகவே முடியாது. கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லியும் வந்து ஒரு 10 மினிட்ஸாவது இப்போ படிக்க ஆரம்பிங்க. லாஸ்ட்டில் வந்து ஒரு 1 hour 30 minutes படிச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 to 10 minutes டெய்லியும் வந்து மார்னிங்கோ ஈவினிங்கோ ரீட் பண்ணுங்கள். நம்ம வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் ஃபுல்லாக வந்து நம்ம கவர் பண்ணி கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் கண்டிப்பாக கொடுத்துடலாம். ஸோ அதில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இந்த மாதிரி வந்து வீடியோஸ் வந்து ரெடி பண்ணுறதுக்காக தான் டிலே ஆச்சு. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம ஃபஸ்ட் வீக்குக்கான ஷெட்யூல் வந்து இப்போ கூடிய விரைவில் இன்றைக்கி நைட்டுக்குள்ளே நான் ரிலீஸ் பண்ணிக்கிட்டேன்.